జగనామల దేవ సుభద్ర మహారాణికరణం జయ శ్రీ రాధా గోపాలజగనం శ్రీ గౌరంగ మహాప్రభు నిத்யானந்தகரணம் ஜெய் ஸ்ரீல ரூப ரகுநாதகரணம் ஜெய் ஸ்ரீல புரோபாதி மகாராஜ் கரணம் என் குருநாதகரணம் தொடர்ந்து நமது பக்தி புருஷ கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தருக்கும் அடியானுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் நம்ம பக்தி புருஷ கிளாஸ் சந்திக்கிறோம். நம்ம இப்ப எதை பத்தி பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? எந்த டாபிக் பக்தி புருஷா பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? எந்த டாபிக் பார்த்துருக்கோம்? கிருஷ்ண பிரபு பக்தி பாதையில் அனார்த்தங்கள். எஸ், இந்த அனார்த்தங்கள் பத்தி நம்ம பார்த்துருக்கோம். வெரி குட். ஓகே, லாஸ்ட் நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பக்தி விஷால நம்ம அனார்த்தங்கள் பத்தி என்னென்ன பார்த்தோம்? யார் சொல்ல முடியும்? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஹரிகிருஷ்ணா. Four types of anartha: dushukirti jata anartha, shukirti jata anartha, abardha jana anartha, and bhakti jata anartha. Okay, very good. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம்? நம்ம 4 அனார்த்தங்கள் பார்த்தோம். துஷ்குருதி ஜாத் அனர்த்தா, சுக்குருதி ஜாத் அனர்த்தா, என் அபராத ஜாத் அனர்த்தா, என் பக்தி ஜானத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதுல நம்ம எந்தெந்த அனார்த்தங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். துஷ்குருதி ஜாத் அனர்த்தம் முடிச்சிட்டோம், தென் சுக்குருதி ஜாத் அனர்த்தம் முடிச்சிட்டோம், அபராத ஜாத் அனர்த்தம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா? எஸ் ஆர் நோ? Yes, Prabhu. Then now last anartha, அதாவது பக்தி ஜாத் அனர்த்தா. கரெக்ட்? மல்லிகா மதி கரெக்டா? ஓகே, நீங்க எல்லாரும் பேசினா நானும் உற்சாகமா இருப்பேன். எல்லாரும் அமைதியா இருந்தா எப்படி? பதில் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம அனார்த்தா என்ற கிளாஸ்ல பார்ட் 3 3வது வகுப்புல நம்ம சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அனார்த்தங்கள் பத்தி சொல்லியிருக்கிறாரு. அனார்த்தம்னா என்னதுன்னா பக்தி பாதையில நம்மளுக்கு இருக்கக்கூடிய தடைகள், அப்டக்கல் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுல சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் பாத்தீங்கன்னா 4 அனார்த்தங்கள் சொல்லியிருக்கிறாரு. மனதில் கூடிய அழுக்குகள், துஷ்குருதி ஜாத்தனத்தா, சுக்குருதி ஜாத்தனத்தா, அபராத ஜாத்தனத்தா, என் பக்தி ஜாத்தனத்தா. அதுல துஷ்குருதி ஜாத்தனத்தா, சுக்குருதி ஜாத்தனத்தா, என் அபராத ஜாத்தனத்தா, இந்த 3 வகையான அழுக்குகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? தெரியாதவங்க நீங்க பார்ட் 2 கிளாஸ்ல நீங்க யூடியூப்ல பார்க்கலாம், நம்மளோட கிருஷ்ண தரிசனம் தமிழ் என்ற கிளாஸ்ல. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா பக்தி ஜாத்தானர்த்தா. இந்த பக்தி ஜாத்தானர்த்தா நம்மளுக்கு எப்படி கிருஷ்ண பக்தியில நம்மளுக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்ப பக்தி ஜாத்த அனார்த்தா. ஓகே, அனார்த்தனா அழுக்கு. அதுனா பக்தி ஜாத்தனர்த்தா. பக்தி ஜாத்தனர்த்தானா என்ன? அது அதாவது இது என்னன்னா பக்தி செய்யறது, பக்தி என்ற பேர்ல கூட ஒரு அனார்த்தம் இருக்கு அப்படின்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு புதுசா இருக்கலாம். ஓகேவா? இது நீங்க தெளிவா கேட்கணும். தயவு செய்து எல்லாரும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கிளியரா புரியும். அப்போதான் அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அந்த கண்டினியூஷன், அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்ப பகவானோட பக்தி பாதையில முக்கியமான ஒரு விஷயம் என்னது? பகவானோட சேவை. அந்த சேவை நம்ம யாருக்காக செய்யறோம்? பகவானுக்கு செய்யறோம். அந்த சேவையில நம்மளுக்கு முக்கியமா ஒரு விஷயம் நடக்குது. என்னது? சேவை செய்யும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேவை கிடைக்கும் விஷயம் நமக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். சொல்லுங்க மாதாஜி. ஹாப்பினஸ் பிரபு. எஸ், வெரி குட். ஹாப்பினஸ் கிடைக்கும். நல்லா கேட்கணும். இந்த பக்தி ஜாத்தனத்தா இது பக்தி என்ற பேர்லயே இருக்கு. ஆனா அது ஒரு அனார்த்தம் இருக்கு. பக்தி என்ற பேர்ல ஒரு அனார்த்தம் இருக்கு. இதான் பக்தி ஜாத்த அனார்த்தா. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, இந்த பக்தி ஜாத்த அனார்த்தானா என்னதுன்னா, இந்த பக்தி ஜாத்த அனார்த்தானா என்ன அர்த்தம்னா, பகவானுக்கு சேவை செய்யறது, பகவானுக்கு எல்லா வகையான கடமைகளும் எல்லாத்தையும் செய்யறது. ஆனா பகவானுக்கு இன்பத்தை கொடுக்கணும், அது பகவானுக்கு பிளஷரா இருக்கணும், பகவானை ஹாப்பி அடையணும், அந்த ஒரு மனசுல அந்த ஒரு திங்கிங்ல செய்யாம
ஓன் ஹாப்பினஸ், சொந்த இன்பத்துக்காக பக்தி சேவையை வந்து இங்க செய்யறது. இதுதான் பக்தி ஜாத்த அனார்த்தா. புரியுதா? அதாவது சேவைய பகவானோட ஹாப்பினஸ்க்காக, பகவானோட இன்பத்துக்காக செய்யாம சொந்த இன்பத்துக்காக செய்யறதுதான் பக்தி ஜாத்த அனார்த்தா. அப்ப உதாரணத்துக்கு வந்து ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, சம்படி இப்ப சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்வாங்க, அந்த சேவைக்கு வந்து பலனை எதிர்பார்ப்பாங்க. சேவை செய்வாங்க, அந்த சேவைக்கு காசு கேட்பாங்க. சேவை செய்வாங்க, அந்த சேவைக்கு வந்து ஏதாச்சும் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, எனக்கு அது வேணும் இது வேணும் செய்வாங்க. இது பக்தி ஜாத்த அனார்த்தம். எஸ். If we doing seva, Bhagavan is giving money. If don't think pleasure of Bhagavan, thinking own pleasure, that means we don't develop the love of God. Yes. நம்ம வந்து எங்க ஆட்சி என்ன சொல்றோம்னா, if we doing seva, பகவான் சேவா giving money. பகவானுக்கு சேவை செய்யறதுல அந்த காசு கொடுத்தாதான் சேவை செய்வேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது அதுவும் பக்தி ஜாத்த அனார்த்தா. ஏன் அந்த சேவையில எந்த சேவை செய்தாலும் அதுல ஓன் பிளஷர், எனக்கு என்ன கிரெடிட் கிடைக்குது, எனக்கு என்ன பலன் கிடைக்குது, என்னை யாரு புகழ்வா, அந்த மாதிரி நம்ம ஓன் ஹாப்பினஸ், சொந்த இன்பத்தை முன்னுக்கு வச்சு நம்ம சேவை செய்யும் போது பகவானோட இன்பத்தை வந்து நம்ம வந்து நினைக்காத போது அது என்ன ஆகுது? அது பக்தி ஜாத்த அனார்த்தா. அங்க வந்து லவ் ஆஃப் காட், கடவுள் மீது பகவான் மீது அன்பு அங்க கிடையாது. அங்க என்ன ஆகுது? வெறும் வந்து ஒரு ஒரு கடமைக்காக செய்யறது மட்டுமே ஆயிடுது. ஆல்வேஸ் திங்க் ஓன் பிளஷர், எப்பவுமே சொந்த இன்பத்துல மட்டுமே அக்கறை இருக்கிறது, பகவானோட இன்பத்துக்கு வந்து நம்ம அக்கறை காட்டுறது கிடையாது. இதுதான் பக்தி ஜாத்த அனார்த்தா. புரியுதா? he get money and nice wife like that, how get பிரதிஷ்டா. அதாவது பேரு புகழ் கிடைக்கிறதுக்காக ஆசைப்படுறது. அப்ப சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கிற வரைக்கும் பகவான் கிட்ட வந்து கால அடியில விழுந்து அது பண்றது இது பண்றது, பகவான் சேவை செய்ய, அது நடந்த பிறகு பகவான் அதுக்கு நம்மளுக்கு நிறைவேற்றின பிறகு அதுக்காக பகவானை கண்டுக்கிறது கிடையாது. இது உண்மையில் நடந்துச்சு. நான் டெம்பிள் பேர் நான் சொல்ல விரும்பல. எனக்கு வந்து ஒரு அந்த அந்த இடம் அந்த விஷயம் வந்து எனக்கு காதுல வந்துச்சு. என்னதுன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணி அவருக்கு வந்து பிள்ளை இல்லாத குறை வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு. அப்ப அவர் வந்து என்ன பண்ணாங்க, எப்பவுமே வந்து அவங்களும் அவங்களோட மனைவியும் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அன்னாடிக்கு வந்து பகவானுக்கு வந்து விளக்கு போடுவாங்க. தொடர்ந்து வந்து அந்த கீ லேம்ப் இருக்குல்ல, நெய் விளக்கு வந்து போடுவாங்க. பகவான் கண்ணாடிக்கு போட அது என்ன ஆல்சோ என்ன பண்ணுவாங்க, எவ்ரி சாட்டர்டே இல்லைன்னா சண்டே இதுல வந்து அவங்க வந்து மங்களாரத்திக்கே வந்துருவாங்க. வந்துட்டு அவங்க வந்து என்ன காலையில பகவானுக்கு குக்கிங் இருக்கும்ல, அந்த குக்கிங்கும் செய்வாங்க. அப்ப இந்த மாதிரி குக்கிங்ல செஞ்சிருக்கும் போது பகவான் சேவை செய்யும் போது அப்ப நெய் விளக்கு ஏற்றும் போது தொடர்ந்து செய்ய அவங்களுக்கு ஒரு பேபி வந்துச்சு. பிறகு தொடர்ந்து அடுத்த 2-3 வருஷங்களும் இன்னொரு பேபி வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி பேபிங்கெல்லாம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே பேபிங்க பாக்குறாங்க, ஓகே அது சில சமயத்துல வந்து கொஞ்சம் இதா இருக்கும். பட் அதுக்கப்புறம் சேவைகள் செய்தோம் அப்படியே குறைஞ்சிருச்சு. சேவை குறைஞ்சு இப்ப வந்து பிள்ளைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசானா கூட அறவே இப்ப வந்து ரொம்ப வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நாளா ஆயிடுது ஒருத்தவங்களை அந்த சேவைக்கு பாக்குறதுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி நடக்குது வேற விஷயங்கள்ல. அப்ப இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். நம்மளுடைய கடமை நம்மளோட தேவை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து பகவான் கண்டுக்கிறது கிடையாது. ஆனா அந்த கடமை நடக்கிறது வரைக்கும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் கிட்ட வந்து எல்லா வகையான விஷயத்தையும் நம்ம வந்து இது பண்றது, எல்லா வகையான பகவான் கிட்ட உளுந்து பிறண்டு எப்படாச்சும் இது பண்ண கேட்கறது. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசுக்குள்ள என்ன இருக்கு பாத்தீங்களா, இதுதான் பக்தி ஜாத்த அனார்த்தா. Like this prayer to Krishna, this bhakti jata anartha. Okay, we get bhakti, kripa, then Sarvana and Kirtan. நம்மளுக்கு பக்தி வந்து பக்தி பாதையில முக்கியமான 2 விஷயம் வந்து என்னதுன்னா சிரவணம் அண்ட் கீர்த்தனம். பகவான் கிட்ட பகவான் கதைகளை கேட்கறது அண்ட் பகவான் நாம வந்து சாண்ட் பண்றது. காது மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியும், சவுண்டு கேட்க முடியும். அப்ப கீர்த்தன், பகவான் கீர்த்தன் கேட்குது, நம்ம நாம ஜெபம் பண்ற சவுண்டை கேட்கறது, பகவானோட கதைகளை கேட்கறது, இது மாதிரி பண்ணணும். ஏன் வாய் மூலம் என்ன பண்ண முடியும், நம்ம பேச முடியும், சாப்பிட முடியும்.
பகவான் நாமத்தை முடிஞ்சிருக்க சொல்றது, பிறகு பகவான் பிரசாதங்களை சாப்பிடுறது. இந்த 2 வேலையும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த காதையும் வாயும் எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ, தேன் நம்ம வந்து நம்மளுடைய பக்தி என்ற விதைக்கு, இந்த பக்தி கிரீப்பர் சொல்லுவாங்க, பக்தி என்ற விதைக்கு நம்ம வந்து தண்ணி ஊத்துற மாதிரி இந்த சிரவணம் அண்ட் கீர்த்தனம். ஆனா ஒரு விதை நடுறோம்னு வச்சுக்கலாம், அந்த ஒரு விதை நடுறோம், அந்த விதை நடும் போது அதுல வந்து தண்ணி ஊத்துறோம் வச்சுக்கங்களேன் அந்த செடியில. அப்ப அந்த செடியில தண்ணி அந்த விதையில தண்ணி பட அந்த செடி வந்து வளரும். ஆனா தண்ணி பட்டோன அந்த மண்ணுல வெறும் செடி மட்டும்தான் வளருமா? அது கூட சேர்ந்து வேற என்னெல்லாம் வளரும்? அது கூட சேர்ந்து என்னெல்லாம் வளரும் சொல்லுங்க. தேவையில்லாத கலைகள். அப்ப தேவையில்லாத புல்லுலாம் வந்து வளரும். அப்ப செடி ஊத்தும்போது செடி மட்டும் வளரும், செடி சம்பந்தப்பட்டு பக்கத்துல கூட இந்த புல்லுலாம் சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு வளரும். அந்த தேவையில்லாத புல்லு கிராஸ் தேவை விஷயங்கள் செடி எல்லாம் வருது பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து சாஸ்திரத்துல வந்து ஒண்ணு சொல்றாங்க. என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? இப்ப நம்ம இருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இருதயம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு லேண்ட் மாதிரி, ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா சாயில் இருக்கு, மண்ணு நிறைஞ்சு இருக்கு இதுல, ஓகேவா? இதுல ஆன்மீக பக்தி பாதை, பக்தி என்ற விதையை நம்மளுக்கு இதயத்துல குரு நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்ப குரு வந்து நமக்கு பக்தி விதைக்கிறாரு. விதைச்சிட்டோன்னே அந்த விதை நல்லா வரணும்னா தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துறது வந்து என்னது? தண்ணி ஊத்துறது என்னது? ஹரிகிருஷ்ணா, தண்ணி ஊத்துறது ஜபம் செய்வது, சிரவணம் என் கீர்த்தனம். எஸ், சிரவணம் கீர்த்தனம் தான் அந்த பக்தி என்ற விதைக்கு தண்ணி ஊத்துறது. பக்தி என்ற விதை வச்சுட்டு பக்தி எப்படி பண்ண முடியும்? பக்தி என்ற விதைக்கு அந்த விதை வந்து அந்த சீட் வந்து க்ரோ பண்ணணும்னா நம்மளுக்கு சிரவணம் என் கீர்த்தனம் என்ற வாட்டரை ஊத்தணும். புரியுதா? தேன் அந்த வாட்டரை ஊத்தும் போது, தண்ணியை ஊத்தும் போது அதுல செடி மட்டுமே வளராது, அது கூட சேர்ந்து நிறைய புல்லு எல்லாம் வளரும். கரெக்டா? இப்ப அந்த புல்லுக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்க? யாருக்கு தெரியும்? அந்த புல்லுக்கு என்ன பேரு? தேவையில்லா செடிகளும் வளரும், அதுக்கு பேர் என்ன இருக்கு? அதுக்கு பேர் என்னது தெரியுமா? நான் பல வாட்டி நான் முந்தி சொல்லியிருக்கேன், ரொம்ப நாளாச்சு. முயற்சி பண்றேன் பிரபு. தேவையில்லாத கலைகள். ஆமா மதியா, ஆனா அதுக்கு பேர் இருக்கு, ஒரு சமஸ்கிருத பேர் இருக்கு. சொல்லுங்க. அனர்த்தங்கள். இல்ல அனர்த்தங்கள் தான், ஆனா வந்து அது பேர் இருக்கு, ஸ்பெசிபிக்கா ஒரு பேர் இருக்கு. உபாசகா. ரைட் டவுன், எழுதி வச்சுக்கோங்க. உபாசகா, UPASAKA, உபாசகா. உபாசகனா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரவணம் கீர்த்தனம் என்ற தண்ணி நம்ம ஊத்திட்டே இருக்கும், செடி மேல ஊத்தும் போது, பக்தி என்ற விதம் ஊத்தும் போது இந்த 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 இதோட சேர்த்து இந்த பக்தி வேதம் மட்டும் வராது, இந்த பக்தியோட சேர்த்து ஒன்னும் அது கூட சேர்ந்து இந்த உபாசக்காவும் வளருது. உபாசக்கனா தேவையில்லா செடிகள், ஓகேவா? இப்ப இந்த உபாசக்கா வந்து என்னது? இப்ப அது செடியா பார்த்துட்டோம். இப்ப அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆனா மனசுல தேவையில்லாத செடிகள் நிறைய வருது, அது என்னது? உபாசக்கா என்னது? அதான் வந்து பாத்தீங்கன்னா முக்தி புக்தி வஞ்சனா. முக்தி புக்தி வஞ்சனா அதாவது என்னன்னா, முக்தினா MUKTI முக்தி, and புக்தினா BUKTI புக்தி, வஞ்சனா. அப்ப முக்தி அண்ட் புக்தினா என்ன அர்த்தம்? முக்தினா லிபரேஷன், முக்தினா லிபரேஷன், அண்ட் புக்தினா வந்து என்னது? BUKTI புக்தினா வந்து என்னது? புக்தினா என்ஜாய் பண்றது. அப்ப அதான் டிசைர் ஃபார் என்ஜாய்மெண்ட் அண்ட் டிசைர் ஃபார் லிபரேஷன். முக்தி அடையணும்னு நினைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து என்னது? என்ஜாய் பண்ண நினைக்கிறது. இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா, இது ரெண்டும் நம்ம மனசுல வளரக்கூடிய தேவையில்லாத உபாசக்கா, தேவையில்லாத செடிகள். இப்ப இந்த உதாரணம் கொடுத்து நான் சொல்றேன்ல, இது வரைக்கும் யாருக்கு புரியல. ஏன்னா இந்த உதாரணத்தை இந்த எக்ஸாம்பிள நீங்க இந்த விஷயத்தோட ரிலேட் பண்ணணும். அதுதான் அந்த இது கொடுக்குறாங்க. இது யாருக்கு புரியல? இது புரியலன்னா இப்ப நான் கிரியேட் பண்ணுவோம், இல்லைன்னா நான் அடுத்தடுத்து சொல்லும் போது அது அப்படியே எல்லாமே புரியாம போயிடும். பிரபு விதன்னு சொல்றீங்க, தண்ணி ஊத்து சொல்றீங்க, இப்ப செடி வருது சொல்றீங்க, அது கூட வேற செடி வருது சொல்றீங்க, இது புரியல பிரபு. அப்படி இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க மதிஜி. என்ன மதிஜி? பிரபு அன்னைக்கு 3 சொன்னீங்க பிரபு, 3 சொன்னீங்க. முக்தி புக்தி
முக்தி புக்தி காமனா சொன்னீங்க பிரபு. ஆமா ஆமா ஆமா, அது வந்து வந்துச்சு. அது இந்த கிளாஸ் சொன்னேன், அனாத கிளாஸ் இல்லையா? ஆமா, அனார்த்தன் கிளாஸ்ல தான் சொன்னீங்க. மேனா வந்து மதஜி உபாசக்கா, அந்த காமனா உபாசக்கா தான். ஆனா மேனா இங்க வந்து முக்தி புக்தி. சரிங்க பிரபு. இப்ப நான் கொடுத்த உதாரணம் மக்களே, பக்தர்களே, நான் கொடுத்த அந்த உதாரணம் எனக்கு இது வந்து புரியுதா? யாருக்கும் குழப்பம் இருக்கா? விதை வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ், தேங்க்யூ மதஜி. அதான் திரும்ப சொல்றேன், ஏன்னா இது இந்த 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 எக்ஸாம்பிள் போது புரியணும். இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சாதான் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு சொல்றோம்னு சொல்லி புரியணும். அப்போ நீங்க அப்போ கனெக்ட் பண்ண முடியும், ஒண்ணு ஒண்ணா கனெக்ட் பண்ண முடியும். இது நீங்க ஆரம்பத்தில் கிளியர் பண்ணலன்னா அதுக்கப்புறம் மொத்த கிளாஸும் புரியாது. நம்மளுடைய ஹார்ட், மனசு இருக்குல்ல, இது வந்து ஒரு லேண்ட் மாதிரி, ஒரு மண்ணு அதுல இருக்கு, சாயில் இருக்கு. அதுல குரு எனக்கு கிருஷ்ணா நம்மளுக்கு பக்தி என்ற சீட் விதைய விதைக்கிறாங்க. பிறகு அதுல வந்து அந்த ஒரு விதை வச்சுட்டா, ஒரு சீட் போட்டா அதுக்கு தண்ணி ஊற்றணும், அப்பதான் அந்த செடி வரும். அப்ப தண்ணி ஊத்துறாங்க. இப்ப இங்க தண்ணிக்கு என்ன சொல்றாங்க? தண்ணினா வந்து வாட்டர் போ பண்றது, போரிங் த வாட்டர். அப்ப என்ன, அது வாட்டருக்கு இங்க என்ன சிமிலர் என்ன வருது? சிரவணம் என் கீர்த்தனம். பகவானை பத்தி கேட்குது, பகவானை பத்தி பாடுறது, பகவானை பத்தி பேசுறது, பகவான் ஸ்பெஷல் சாப்பிடுறது. இதுதான் பக்திக்கு வந்து தண்ணி ஊத்துற மாதிரி. ஓகேவா? ரெண்டாவது, செடிக்கு தண்ணி ஊத்தும் போது செடி மட்டும் வளராது, அது கூட சேர்ந்து எல்லாமே சேர்ந்து வளரும், புல்லுலாம் சேர்ந்து வளரும். அப்ப பகவான் பக்தி பாதையில நம்ம எல்லாம் செய்யும் போது நம்ம கூட அது கூட நிறைய செடிகள்லாம் தேவையான விஷயங்கள்லாம் வரும். அது பேர் தான் உபாசக்கா. அப்ப இங்க உபாசக்கா வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா, முக்தி முக்தி புக்தி வஞ்சனா, இல்ல காமனா கூட போட்டுக்கலாம் மொத்தம் சொன்ன மாதிரி. மெயினா முக்தி அண்ட் புக்தினா வந்து என்னது? முக்தினா லிபரேஷன் அண்ட் புக்தினா என்ஜாய்மெண்ட், டிசைர் ஃபார் லிபரேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட். அதாவது வந்து முக்தி அடையணும், மோட்சி அடையணும்னு சொல்லி ஆசைப்படுறது, பிறகு வந்து இந்த உலகத்தோட இன்பத்துல வந்து மூழ்கிறது. வஞ்சனானா வந்து அது ஏமாத்துறது. காமனானா வந்து பாத்தீங்கன்னா டிசையர். காமனா தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது காமிச்சு லஸ்டி டிசையர் சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் சேம், அது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அப்ப அதாவது இங்க ஒரு வார்த்தை இருக்கு, நிஸ்திச்சா ஆச்சாரா. நிஸ்திச்சா ஆச்சாரம் என்ன ஆகுதுன்னா ப்ரோபிடன்ட் ஆக்டிவிட்டி. சில விஷயங்கள் நம்ம வந்து செய்யக்கூடாது. அதான் நிஸ்திச்ச ஆச்சார. ஆச்சாரனா வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்றது. நிஸ்திச்ச ஆச்சாரனா சில விஷயங்களை நம்ம வந்து செய்யக்கூடாது, அதான் ப்ரோபிடன்ட் ஆக்டிவிட்டி. ஓகேவா? அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம், இந்த என்ஜாய்மெண்ட்டும் இந்த லிபரேஷனும் இதுவும் நம்ம கிருஷ்ண பக்தியில ஒரு அனர்த்தம். என்ன அர்த்தம்? இது பாத்தீங்கன்னா இது பக்தி ஜாத்த அனர்த்தக்குள்ள இது உள்ளுக்குள்ள வருது, கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்து இருக்கு. ஓகேவா? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த முக்தி அடையணும், முக்தி அடையணும் போய் கேட்பாங்க பாருங்க, இது பக்தரோட சொல்லுவாங்க, முக்தி அடையணுமா? முக்தி அடையணும். முக்தி அடையணும் நினைக்கிறது அதுவும் ஒரு அனார்த்தம் தான். அப்புறம் என்ஜாய் பண்ற நினைக்கிறதும் அதுவும் அனார்த்தம். அதான் முக்தி அண்ட் புக்தி ரெண்டுமே அது வந்து உபாசக்கா. ஓகேவா? அதுல அந்த உபாசக்கால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன பேருனா நிஷித்த ஆச்சார. நிஷித்த ஆச்சாரம் என்னது? இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப இந்த முக்தி புக்தி இந்த இதுல அது கீழே இன்னொரு விஷயம் வருது. என்னதுன்னா செய்யக்கூடாத விஷயங்கள் இருக்குல்ல, அதுல முக்கியமா ஒரு விஷயம் வருது. என்னதுன்னா அது கீழே போட்டுக்கீங்க, குட்டி நாட்டி. குட்டி நாட்டினா வந்து என்னதுன்னா KUTI, குட்டி NATI, நாட்டி, குட்டி நாட்டி. குட்டி நாட்டினா வந்து என்னதுன்னா அது ரெண்டு வகைப்படுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். குட்டி நாட்டினா வந்து என்னது? இதெல்லாம் வந்து என்னது? உபாசக்கா. உபாசக்கன்னா சொன்னதுன்னா நிறைய புல்லுலாம் வரும்னு. பக்தி என்ற விதைக்கு தான் தண்ணி ஊத்துறோம். ஆனா அதோட சேர்த்து இந்த தேவையில்லா புல்லு வருது. அந்த தேவையில்லா புல்லுதான் வந்து என்னது? ஒண்ணு முக்தி, ஒண்ணு புக்தி. முக்தி அடைய நினைக்கிறது, பிறகு என்ஜாய் பண்ண நினைக்கிறது. அடுத்த புல்லு வந்து என்னது? குட்டி நாட்டி. குட்டி நாட்டில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரியுது. ஓகேவா? குட்டி நாட்டில ரெண்டு பிரியுது. அந்த ரெண்டுல வந்து என்னது? ஒண்ணு வந்து என்னதுன்னா அதாவது நல்ல பேரு இங்கிலீஷ் இருக்கு, தமிழ்ல நல்லா ஒரு சமஸ்கிருத பேர் வரும். ஓகே, தோஷ தர்ஷனம். குட்டி நடிகள் ரெண்டு வருது. ஒண்ணு வந்து என்ன? தோஷ தர்ஷனம். இங்கிலீஷ்ல வந்து ஃபால்ட் ஃபைண்டிங். அதாவது என்ன ஆகுதுன்னா எப்பவுமே குறைய கண்டுபிடிக்கிறது. ஓகே, நம்பர் 1. அடுத்து வந்து ரெண்டாவது வந்து என்னது? குரூக்கட்னஸ். குரூக்கட்னஸ்னா வந்து என்னது? காப்பட்டியா.
அதாவது கபடத்தனம் சொல்லலாம். 2 புரியுதா? குட்டி நாட்டில 2 பிரியுது. ஒண்ணு வந்து ஃபால்ட் ஃபைண்டிங், செகண்ட் குருக்கட்னஸ். ஃபால்ட் ஃபைண்டிங் வந்து என்னது? தோஷ தர்சனம். ஓகேவா? குருக்கட்னஸ் வந்து என்னது? கபடத்தனம் தமிழ்ல, இல்லைன்னா வந்து காப்பட்டியா சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாருக்கும் மண்ட குழப்பமா இருக்கா, இல்ல புரியாம இருக்கா? ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து இப்ப 100வது கியர் போட்டு ஸ்பீடா போறோம் அடுத்து. சொல்லுங்க. பிரபு திருப்பியும் சொல்ல முடியுங்களா பிரபு? அந்த இது அந்த தோசை தர்சனம் சொன்னீங்களா? ஓகே ஓகே, அதாவது உபாசக்கால வந்து பாத்தீங்கன்னா முக்தி அண்ட் முக்தி, என்ஜாய்மெண்ட் அண்ட் லிபரேஷன். அதாவது முக்தி அடைய நினைக்கிறது, அப்புறம் என்ஜாய் பண்ண நினைக்கிறது. ஓகேவா? பிறகு அதே உபாசக்கால அடுத்து வந்து என்னதுன்னா குட்டி நாட்டி. குட்டி நாட்டினா வந்து என்னதுன்னா அதுல 2 பிரியுது. ஒண்ணு வந்து தோஷ தர்சனம், ஃபால்ட் ஃபைண்டிங் இங்கிலீஷ்ல. ஒண்ணு வந்து என்னது? குருக்கட்னஸ். குருக்கட்னா கபடத்தனம். அதாவது சமஸ்கிருதம் என்ன சொல்லுவாங்க? காப்பட்டியா சொல்லுவாங்க. ஓகே, இப்ப அது என்னன்னு பார்ப்போம். ஃபால்ட் ஃபைண்டிங்னா வந்து என்னதுன்னா, இப்ப நம்ம வந்து பக்தி பாதிலும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பக்தி என்ற தளத்துல, அதாவது பக்தி என்ற இதுல இதான் பக்தி ஜாதகதான். பக்தி பண்றோம், அதோடு சேர்த்து இந்த பக்தியோடு சேர்த்து நம்மளுக்கு வரக்கூடிய அனார்த்தங்கள் இப்ப நம்ம பாக்குறது தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு முன்ன பார்த்தது துஷ்குரு ஜாத்தனத்தா, அபராத ஜாத்தனத்தா, துக்கு ஜாத்தனத்தெல்லாம் வந்து வேற வேற கெட்டக்கிற வரக்கூடிய அனார்த்தங்கள். இது பக்தி பண்ணும் போதே வரக்கூடிய அனார்த்தங்கள், தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபால்ட் ஃபைண்டிங், தோஷ தர்சனம். அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துக்கு போன நீங்க பாத்துக்கலாம் என்ன நடக்கும்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா அவங்க அது பாரு சரியில்லை, இது பாரு சரியில்லை, இங்க பாரு இது பண்ணிட்டாங்க, இது பாரு அது சரியில்லை, இங்க பாரு இங்க மாலை அப்படி போட்டுருக்காங்க பாரு, இது பாரு நடக்குது பாரு, இது பாரு இது இங்க பாரு சாப்பாடு சரியில்லை பாரு, இது பாரு உப்பு கூட போட்டாங்க, இது பாரு இங்க பாரு எப்படி துளசியாதி செய்யறாங்க பாரு, அங்க பாரு சரியா அரேஞ்ச் பண்ணல பாரு, அங்க பாரு தண்ணி பாரு அப்படி நிக்குது, இதெல்லாம் கூட்டாங்க வச்சுக்க, இது பாரு அது. இதுதான் ஃபால்ட் ஃபைண்டிங். ஓகேவா? தவறுகள் இருக்கு, தவறுகள் இல்லாம யாருமே இல்லை. ஆனா அந்த என்ன ஆயிருதுன்னா, அந்த தவறை கண்டுபிடிக்கிற அந்த பழக்கம் இருக்குல்ல, அந்த ஹேபிட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆட்டிடியூடா மாறிடுது. அது ஒரு பழக்க வழக்கமா மாறிடுது. எங்க போனாலும் அதுதான். அதான் வந்து என்னன்னா தோஷம்னா வந்து என்ன அர்த்தம்னா குற்றம்னு அர்த்தம். தர்ஷனம்னா வந்து என்னது? எல்லாத்தையும் பாக்குறது. தர்ஷனா என்ன? பாக்குறது. அப்ப எங்க போனாலும் தோஷ தர்சனம், எங்க பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது. நீ என்ன புடவை இப்படி கட்டி இருக்க, நீ என்ன இது போட்டு வந்திருக்கீங்க, அதை பார்த்து கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சு, வாசப்படி ஆரம்பிச்சு, டெம்பிள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் ஃபால்ட் ஃபைண்டிங், தோஷ தர்சனம். புரியுதா? 2வது குருக்கட்னஸ் வந்து என்னதுன்னா இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். காப்பட்டியா, கபடத்தனம் என்னன்னா, வெளியில நம்ம டிவோட்டி மாரி இருப்போம். ஓகேவா? கிழக்கு வச்சிருப்போம், அப்புறம் வந்து குர்தா போட்டிருப்போம், சாரி எல்லாமே கரெக்டா இருக்கும், எல்லாமே டிவோட்டி மாரி தான் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஏமாத்துவோம், பகவானே நம்ம ஏமாத்துவோம். அதான் கபடத்தனம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா, பகவானுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, பதித்த பாவனா சொல்லி. வாட்ஸ் த மீனிங் பதித்த பாவனா? அதாவது யார் சொல்ல முடியும் பாக்குறேன்? பதித்த பாவனை கேட்டு பாத்தீங்களா? பதித்த பாவனை என்ன அர்த்தம்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் பதித்த பாவன்? கேலக்சி A15 5G யாருக்கு தெரியல, சொல்றீங்களா? கேலக்சி A15 5G 5G. சரி, யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். புதுசா கொஞ்சம் நேரம் பேசுவான்னு நான் நினைக்கிறேன். யாரும் பேச மாட்டாங்க. எல்லாம் ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறீங்களோ எல்லாம் அவங்களே பேசிக்குவாங்க, இல்ல பிரபுவே பேசிடுவா நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க. பதித்த பாவன்னா என்ன அர்த்தம்? யாருன்னா சொல்லலாம். Hare Krishna Prabhu, I try. Patita means sinful. Pavana means sinful or fallen. ஓகே. Patita. Pavana means purifier. I'm not too sure. ஓகே, வெரி குட் ட்ரை. பதித்த பாவன் என்னன்னா, பதித்தனா ஃபாலன் ஒன், அதாவது கீழே விழுந்துட்டோம், பந்தப்பட்டோம், அதான் பதித்த. பாவனா வந்து ரெஸ்கியூ பண்றது, காப்பாத்துறது. கிட்டத்தட்ட சிமிலரா வந்துட்டீங்க மாதிரி. ஆனா அதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்து, நம்மள வந்து ரெஸ்கியூ பண்ண, நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்றது. அதான் பதித்த பாவன். கீழே விழுந்து பந்தப்பட்டவங்க காப்பாத்தான் சேவியர். எஸ்.
ஆனா இங்க நம்ம கபடத்தனமா இருந்தா பகவான், அதான் கவர்மெண்ட் மனசுல சொல்லுவாரு, பகவான் இஸ் த பதித்த பாவன், நாட் கப்பட்ட பாவன். சொல்லுவாரு அதாவது பகவான் ஒரு தப்பு செய்யறான், ஒருத்தன் பாவம் பண்றான், அவனுக்கு கூட பகவானை காப்பாற்ற முடியும். ஆனா கபடத்தனமா இருக்கிறோம்னா பகவானை கூட காப்பாற்ற முடியாது. காரணம், அவன் வெளியே பக்தன் மேல இருப்பான், சரி பகவான் நினைச்சு பக்தன், ஆனா உள்ளுக்குள்ள பரமாத்மா பார்ப்பாரு, ஐயோ என்ன இவ்வளவு அட்டூழியம் பண்றான்னு. அதனாலதான் கபடத்தனம் இருக்கக்கூடாது, பொய்யா நடிக்க கூடாது, பொய்யா இருக்கக்கூடாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒரு வேஷம், உள்ளுக்குள்ள வேஷம், இதான் கபடத்தனம், இதான் குறுக்கட்னஸ். நம்ம வந்து குறுக்கட்னா வந்து என்னதான் வளைஞ்சு வளைஞ்சு பகவான், நீங்க வந்து பகவான் பாருங்க 3 இடத்துல வளைஞ்சிருக்கிறாரு. ஓகேவா, நம்ம ஒண்ணு ஏமாத்தினா பகவான் ட்ரிப்புல ஏமாத்துவாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உபாசகம் வந்து என்னதுன்னா ஜீவ ஹிம்சானா. ஜீவ ஹிம்சானா வந்து என்னன்னா வயலண்ட் டு அதர் ஜீவாத்மா, அதர் லிவிங் என்டிட்டி. ஜீவ ஹிம்சானா வந்து என்னது, அடுத்த ஜீவராசிகளுக்கு, அடுத்த நம்மளை தவிர்த்து மற்றவங்களுக்கு வந்து ஹிம்சை செய்வது. அதாவது ஹிம்சானா வந்து என்னதுன்னா தொந்தரவு கொடுக்கறது, டிஸ்டர்ப் பண்றது. அது வந்து என்னது, வெறும் வந்து சிக்கன் மட்டன் மட்டும் வெட்டுறது மட்டும் தான் ஜீவம்சானது, ஹிம்சா கிடையாது, தொந்தரவு கிடையாது. மற்றவங்களை புண்படுத்துற மாதிரி பேசுறது, மற்றவங்களை எரிச்சலா பேசுறது, மற்றவங்களை வந்து என்ன பண்றது, திட்டுறது. ஓகேவா, சரியான காரணங்கள் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து தவறாக நம்ம வந்து எல்லா டைம்லயும் ஒரே மாதிரி நம்ம திட்டிக்கிட்டு போய் இருந்தோமே ஆனால் அது வந்து நம்மளோட பக்தி ஜாத்தா அனார்த்தத்துல வரக்கூடிய ஒரு உபாசகாவா மாறுது. எப்ப பார்த்தோம் சில பேர் பார்த்திருக்கீங்களா, நேச்சுரலாவே அவங்க திட்டிட்டு இருப்பாங்க, அதுவே அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும். எங்க பார்த்தோம் திட்டுறது, எங்க அந்த அதிகாரம் பண்ற அந்த தோனிலே இருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இது ஜீவம்சா, மத்தவங்களை வந்து துன்புறுத்துறது. ஓகேவா, அடுத்த உபாசகா வந்து என்னது, லாப பூஜா பிரதிஷ்டா. லாபனா வந்து என்னது, எதுலையுமே வந்து எனக்கு ஆதாயம் கிடைக்குமா, எனக்கு இதுல ஆதாயம் கிடைக்குமா, எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதான் லாபம். பூஜானா வந்து என்னது, பூஜானா வந்து என்னது, எப்பவுமே உங்களை பிரைஸ் பண்ணணும், எப்பவுமே உங்களை புகழ்ந்து பேசணும், எப்பவுமே உங்களுக்கு ஐஸ் கட்டி வைக்கணும். பிரபு நீங்களெல்லாம் முடியாது ப்ரோ, மாதாஜி நீங்கெல்லாம் முடியாது மாதாஜி, நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் சர்வசக்தி, நீங்க இல்லைன்னா இந்த சென்டரே சாதி தலை போயிடும், நீங்க தான் தூக்கி பிடிக்கிற மிகப்பெரிய ஒரு அர்ஜுனன், நீங்க தான். அப்படி பூஜை பண்றது, அப்படி இது பண்றது லாப பூஜை. பிரதிஷ்டான்னா வந்து என்னது, பேரு புகழுக்கு ஆசைப்படுறது, நேம் அண்ட் ஃபேம், டிசைர் ஃபார் நேம் அண்ட் ஃபேம். இதான் பிரதிஷ்டா. இதெல்லாம் வந்து என்னது, உபாசகா அண்ட் உபாசகா, இதான் உபாசகா. ஓகேவா, அப்ப திஸ் டைப் டிசைர் டெவலப், இந்த மாதிரி டிசைர்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து டிசைர், இதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். எப்ப டெவலப் ஆகும், அந்த பக்தி என்ற விதைக்கு தண்ணி ஊத்துறோம்ல, அதுல அந்த செடி மட்டும் வளராம மத்த கூட பல செடிகள்லாம் வளருதுல, அதே போல பக்தி பாதையில நம்ம சிரவணம் என் கீர்த்தனம், பகவான் நாம ஜபம் பண்றோம், பிறகு வந்து பகவானுடைய நாம ஜபம் பண்றோம், பகவான் கதை கேட்கிறோம். இதெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நம்ம கூட சேர்ந்து வளரும். இல்ல பிறகு நம்ம பக்தி பாதை தானே பிறகு இருக்கும், ஏன் பிறகு மற்ற விஷயம் வருதுன்னா, எஸ் இதெல்லாம் கூட சேர்ந்து வரும். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் பக்தியில வராதப்ப கூட ஓரளவுக்கு நல்லவனா தான் பிரபு இருந்தேன், ஆனா பக்தி வந்திருப்பதுதான் நான் வந்து பயங்கரமா என்னென்னமோ யோசிக்கிறேன் பிரபு. அப்படிலாம் சில பேருக்கு எண்ணங்கள் இருக்கலாம். காரணம் என்னன்னா, இந்த பக்தி என்ற பாதைக்கு வரும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி உபாசகாக்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்றோம், we cut down all this plant. இந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகளை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணணும். பக்தி இல்லாம பகவானுக்கு போக முடியாது. ஆனா அந்த பக்தி வளர்க்கக்கூடிய செடியை வளர்க்கும் போது நம்ம கூட பல செடிகள் தேவையில்லாத உபாசகாக்கள், பல தேவையில்லாத டிசைர் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணோம், பக்தி செடியை மட்டும் விட்டுட்டு மற்ற செடியெல்லாம் என்ன பண்ணோம், கட் பண்ணணும் நம்ம. ஓகேவா, உபாசகா will grow. இப்ப ஒரு உதாரணம், ஒரு செடி வருது, அதை சுத்தி தேவையில்லாத செடி பெருசா வந்துருச்சுன்னா, அப்போ அந்த ஒரிஜினலா வரக்கூடிய செடி அதை என்ன பண்ணும், அப்படியே என்ன பண்ணிடும், அப்படியே டாமினேட் பண்ணிடும், அப்படியே வந்து அமைக்கிறோம். அது அந்த மாதிரி நீங்க வந்து இந்த தேவையில்லாத விஷயங்கள், டிசைர், லாப பூஜை பிரதிஷ்டா, ஜீவம்சா, அந்த குட்டி நாட்டில வந்து தோஷ தரிசனம், அப்புறம் வந்து கபடதனம், அப்புறம் வந்து என்னது முக்தி புக்தி,
இதெல்லாம் வந்து விட்டுட்டீங்களா, ஆனால் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே வந்து உபாசக்கா கண்டுக்காம இந்த தேவையான விஷயம் கண்டுக்காம அப்படியே விட்டுட்டீங்கன்னா, ஆனால் நம்மளோட பக்தி பாதியிலேருந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வெளியாகுவோம். பாத்திருக்கீங்களா? சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பக்தி பண்ணி என்னங்க இருக்கு? ஆரம்பத்துல நல்லா பக்தி பண்ணிருப்பாங்க. ஆனா ஏன் பிரபு விட்டுட்டு போறான்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு விட இதுதான். ஏன் ஆரம்பத்துல நல்லா பக்தி பண்ணாங்க. ஆரம்பத்துல வந்து பக்தி பண்ண என்ன அர்த்தம்? செடிக்கு தண்ணி ஊத்துறாங்க, செடியும் வளர்ந்துச்சு. அந்த செடி கூட சேர்ந்து என்ன வளர்ந்துச்சு? இந்த உபாசக்காவும் வளர்ந்துச்சு. அதனாலதான் 10 வருஷம் 15 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு சில விட்டுட்டு போறாங்களா. அது காரணம் என்னது? அவங்க செடி வளர்த்தாங்க. அதே சமயத்துல அந்த உபாசக தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவங்க வந்து கட் பண்ணல. அப்ப என்ன ஆயிரும்? அந்த பக்தி என்ற அந்த செடிய அது வந்து அதை டூம் பண்ணிடும், அது அப்படியே அமுக்கிடும் அது. அதனாலதான் சில பேர் 10 வருஷம் 15 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் நல்லா பக்தி பண்ணுவாங்க, அப்படியே காணாம போறது. எந்த அசைவத்தை விட்டுட்டு அவங்க வந்து சைவம் மாறினாங்களோ திருப்பி அந்த பழைய அசைவத்துக்கு போறது. எந்த சிகரெட் குடிக்கிறது, தண்ணி எடுக்கிறது, ஆல்கஹால் குடிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க, திருப்பி பழையதுக்கு போறது. காரணம் என்ன? அவங்க அந்த உபாசக்காவை சரியா கவனிக்கல, அதை கட் பண்ணல. அதான் மெயின் ரீசன். நிறைய பேர் தெரியவே தெரியாது. பகவான் கருணை இல்லையா? நீங்க டெக்னிக்கலா தத்துவ விசாரப்படி இந்த கிருஷ்ண பக்தியை புரிஞ்சுக்கணும். சும்மா கண்மூடிதனமா நம்ம வந்தோம் சாண்ட் பண்ணோம், சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி பிரபு, எப்ப சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி எல்லாம் ஓகே வாயிரு பிரபு கிடையாது. இவ்வளவு டெக்னிக்கல் விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா வந்து அவங்க போனா போகுதுன்னு சும்மா டைம் இல்லாம எழுதி வச்சுட்டு போல ஆச்சரியர்கள். இதெல்லாம் வந்து ஒண்ணு நீ சரிப்படுத்தணும் பக்தர்களே அப்படின்னு சொல்லி கத்துன்னு கத்தி இந்த புக்கெல்லாம் கொடுத்து போயிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் பிரபு 45 மினிட்ஸ் மட்டும் கிளாஸ் கொடுத்தா போதும் பிரபு, ½ an hour கிளாஸ் கொடுத்தா போதும் பிரபு, ஜஸ்ட் சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி பிரபு, ரொம்ப ஓவரா பேசாதீங்க பிரபு, ரொம்ப டீவா பேசுங்க நிறைய பிளேயர் பிரபு. அப்ப எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி டிராமா பண்ணிருக்க போறோம் நம்ம நினைச்சு பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்ப அது என்ன சொல்றாங்க பாருங்க, உபாசக்கா உள்ளுக்குள்ள அப்ப தேவையில்லா செடிகள் உள்ளுக்குள்ள நிறைஞ்சு காடு மாதிரி அந்த பக்தி என்ற செடியை அப்படியே ஃபுல்லா மூடிட்டு இருக்கும். ஆனா வெளியே என்ன பண்ணுவோம்? ஒரு ஹம்பல் டிவோட்டின்னு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் உள்ளுக்குள்ள. ஆனா உள்ளுக்குள்ள பக்தி செடி பாதி வந்து அந்த எல்லா உபாசகம் சேர்ந்து காடு மாரி எல்லாம் ஃபுல்லா மூடி இருக்கும். இட்ஸ் a வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். எப்ப வேணாலும் உங்க பக்தி பாதி விட்டு வெளியாகலாம். அண்ட் வி டூ ஸ்ரவண கீர்த்தன், பட் பக்தி நோ டெவலப். எஸ், நம்ம சிரவண எனக்கு கீர்த்தனம் பண்றோம், ஆனா பக்தி டெவலப் பண்ணல. ரொம்ப நல்லதான் கிளாஸ் இருக்கிறேன், நல்லதான் வந்து சிரவணுக்கு சேனல் போறேன், ஏன் பக்தி வர மாட்டேன்னா எப்படி வரும்? இங்கதான் காடு மாரி வந்து இந்த செடிகள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த பக்திய செடியை வந்து சாவடிச்சிருச்சே, பக்தி செடியை மூடிச்சே, எப்படி வரும்? அதனாலதான் பிரபு எத்தனை மகராட்சி கிளாஸ் கொடுத்தாலும் எந்த எல்லாம் கேட்கிறோம், ஆனா வேலை செய்ய மாட்டேங்குது. என்ன ஏன் வேலை செய்ய மாட்டேது? இதுதான் காரணம். உபாசக்கா, try to understand the philosophy. ஓகேவா? This is develop crookedness, then our bhakti will doom. Mahaprabhu say first cut down all the upasaka. Yes, பாருங்க சொல்றாங்க. நான் ஒண்ணா படிச்சு உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேன். நானா சொந்த கற்பனை அப்படியே படம் ஓட்டல. ஓகேவா? அந்த 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 மீட்டர் வந்து என்னைக்கு மிஸ் ஆயிடக்கூடாது, அதனால கரெக்டா உங்களுக்கு கொண்டு போயிருக்கேன் நான். அப்ப என்னது? இந்த மெயின் ஒண்ணு வந்து என்னது? இந்த கபடத்தனம் தான் இதுல மெயின் உபாசக்கா. இந்த கபடத்தனம் இருக்குல்ல, அந்த சீட்டிங் பண்றது, வெளியில ஒரு போஸ் உள்ளுக்குள்ள ஒரு போஸ் இருக்குல்ல, இதான் மெயின் உபாசக்கா. இதோட சேர்ந்து பல உபாசக்கா பல செடிகள்லாம் வளர்ந்து என்ன பண்ணுது? இந்த பக்தி செடியை டூம் பண்ணி அப்படியே அமைக்குது உள்ள. ஓகேவா? சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கௌரங்க மகாபிரபு என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் யூ கட் அண்ட் டவுன் ஆல் தி உபாசக்கா, எல்லா வகையும் உபாசக்கா கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? இதுதான் பக்தி ஜாத்தா அனார்த்தா. ஓகே, இப்ப இதெல்லாம் என்ன செய்யறது? அனார்த்தங்களை என்ன பண்றது? எப்படி இது கட் டவுன் பண்றது? இதெல்லாம் வந்து இன்னும் அடுத்த கிளாஸ் விஷயங்கள்ல நம்ம வந்து சொல்லிட்டே நம்ம போவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து கட் பண்ணணும். எப்படி கட் பண்றது? எந்த மாதிரி கட் பண்றது? அப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து association, devotee association, pure devotee association is a very very important. எங்க பிறகு பியோர் டிவோட்டி அசோசியேஷன் பண்றது? இங்க திரும்பினாலும் அவங்கதான், இங்க திரும்பினா இவங்கதான், இவங்க கூட தான் சண்டை போட்டுக்கிறோம், இவங்க கூட தான் இது பண்ணிக்கிறோம், இவங்க கிட்டே தான் கிளாஸ் கேட்டுக்கிறோம், இங்க எங்க பியோர் டிவோட்டி கிடைக்குது பிரபு அப்படின்னு நம்ம மனசுல தோன்றலாம்.
That's why Prabhupada ஆச்சரிய என்ன சொல்லிருக்காங்க, ஐ லிவிங் இன் ஆல்வேஸ் இன் மை புக், நான் என் புஸ்தகத்துக்கு எப்போதும் நிரந்தரமா இருக்கிறேன். அப்ப புரோபாத கிட்ட நம்ம அசோசியேஷன் பண்ணணும், புக்கு படிக்கணும். அண்ட் த சேம் டைம் புரோபாத விஷயங்கள உள்ளபடி யாரு சொல்றாங்க, யார் டிஸ்கஸ் பண்றாங்களோ அந்த சங்கத்தை கலந்துக்கணும். ஆச்சாரியர்கள் சன்னியாசிகள் வந்தாங்கன்னா அவங்களோட சங்கத்துல கலந்துக்கணும். அவங்க கிட்ட இருந்து வைஷ்ணவர்கள் கிட்ட இருந்து 3 வகையான விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும். என்னது அது? அவங்களோட பாத துளி, அவங்களுடைய காலு கழுவுன தண்ணி, அப்புறம் வந்து பாத துளினா வந்து என்னன்னா தூசி, ஓகேவா, டஸ்ட். பிறகு சரணாமிரதாக அவங்க காலு கழுவுன தண்ணி தலையில் தெளிச்சுக்கணும். பிறகு அவங்க சாப்பிட்ட மகாபிரசாத். இந்த மாதிரி 3 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உபாசக எல்லாமே எல்லாமே கட் ஆகும். வைஷ்ணவ கருணை இல்லாம உபாசக கட் பண்ண முடியாது. நம்மளுக்கு பக்தி பாதையில அபராதங்கள் வருது. ஒரு தூய்மையான பக்தர்கள் மூலியமா தான் நம்மளுக்கு அபராதம் வருது. ஒரு பக்தரை நீங்க குறை சொல்றீங்கன்னா அது அபராதம் மாறும். தூய்மையான பக்தர்களை அந்த பக்தி பாதையில நம்ம முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்றதும் அதே தூய்மையான பக்தர்கள் தான். ஓகேவா? அதனால இந்த உபாசக கட் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கிறது பக்த சங்கம் தான். ஓகேவா? இப்ப சில விஸ்வநாத் தாக்கூர் கொடுத்த அந்த 4 இது நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் வந்து என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு 4 அனார்த்தங்கள் வந்து சொல்றாரு. அவர் வந்து வேற கோணத்துல சொல்றாரு. ஸ்ரீல பக்தி வினோத் தாக்கூர் நம்மளோட பூர்வ ஆச்சாரியர், நம்ம ப்ரீவியஸ் ஆச்சாரியர். அவர் எந்த புஸ்தகத்திலே சொல்றாருன்னா பஜன ரகசியா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புக்கை பேர் எழுதி வச்சுக்கங்க, பஜன ரகசியா. தமிழ்ல சொல்லணும்னா சேம் தான். பஜனா பக்தி, ரகசியனா ரகசியம். அப்ப பக்தியோட ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்துல இருந்து சில பக்தியோட தத்துவம் சொல்லிக்கிறாரு. ஜீவா இன்ஃப்ளூயன்ஸ் பை மாயா அண்ட் தே ஹேவ் அனார்த்தா. மாயினால நம்மளுக்கு பல வகையான அனார்த்தம் வருது. அதுல அந்த அனார்த்தங்கள் அவர் லிஸ்ட் பண்றாரு. என்ன எத்தனைனா 4 வகையான அனார்த்தங்கள் அவர் வந்து லிஸ்ட் பண்றாரு. ஓகேவா? இப்ப நீங்க வந்து கண்டிப்பா நோட்ஸ் வந்து யாருக்கு புக்கு இருக்கோ எழுதி வச்சுக்கோங்க, யாருக்கு பேன் பென்சில் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒரு பெருசா போகும். ஓகேவா? ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் போகும். ஓகேவா? அதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இருந்தாலும் நான் அதை சொல்லணும் பாருங்களேன். ஓகே, தெளிவா கேட்கணும். எதுவும் புரியலன்னா நீங்க எடுத்து வச்சுங்க, பிறகு கிளாஸ் முடிஞ்சோன்னா நீங்க கேட்கலாம். ஓகே, 4 வகையான அனார்த்தங்கள் சொல்றாரு ஸ்ரீல பக்தி தாக்கூர். அது என்னது? நம்பர் 1 சொரூப் பிரம்மா, நம்பர் 2 அசத் திருஷ்ணா, நம்பர் 3 அபராத, நம்பர் 4 இருதய துர்பல்யா. ஓகேவா? யாரு கிடைக்கல? நம்பர் 1 சொரூப் பிரம்மா இல்லைன்னா தத்துவ பிரம்மா. நம்பர் 1 சொரூப் பிரம்மா இல்லைன்னா தத்துவ பிரம்மா. நம்பர் 2 அசத் திருஷ்ணா அண்ட் நம்பர் 3 அபராதா. நம்பர் 4 இருதய துர்பல்யா. யாரு கிடைக்கல? The fourth one, Prabhu, please. Fourth one, இருதய துர்பல்யா. ஓகே, எஸ். சொரூப் பிரம்மா இப்ப வந்து சொல்லுங்க. நம்பர் 3 வந்து அபராத. ஓகேவா? ஓகே மாதாஜி? Okay, Prabhu. ஓகே, சொரூப் பிரம்மா இல்ல தத்துவ பிரம்மா, அசத் திருஷ்ணா, 3வது அபராத, 4வது மாதாஜி இருதய துர்பல்யா. ஓகேவா? இருதய துர்பல்யா. சம்சோங் மாதாஜி, உங்க பேர் சம்சோங் தான் போட்டிருக்க, பேர் என்னன்னு தெரியல, சாரியா. ஓகே, இப்போ ஒண்ணு பார்ப்போம். சொரூப் பிரம்மா. ஓகேவா? முதல்ல இதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லிடுறேன். சொரூப் பிரம்மா அப்படின்னா வந்து என்னதுன்னா, சொரூப்னா ஐடென்டிட்டி, அடையாளம். உண்மையான அடையாளத்தை நம்ம வந்து மறந்து இருக்கிறோம். ஓகேவா? forget our own identity. இதுதான் வந்து சொரூப் பிரம்மா. 2வது அசத் திருஷ்ணா. அசட்னா வந்து என்னன்னா, சட்னா வந்து என்னன்னா இட்டர்னல், நித்தியமானது. சட்னா நித்தியமானது. ஆசட்னா டெம்பரவரியானது, நித்தியம் இல்லாதது. அப்ப டெம்பரவரி விஷயங்கள் மீது பற்று அட்டாச்மெண்ட் வைக்கிறது. 3வது அபராதம், அபராதம்னா ஆஃபென்ஸ். 4வது ஹிருதய துர்பல்யம்னா வீக்னஸ் ஆஃப் ஹார்ட்.
இருதயத்தோட பலவீனம். இதுதான் இதோட நாளோட அர்த்தம். இப்ப நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். முதல் ஒண்ணுதான் பார்ப்போம் நினைக்கிறேன். ஏன்னா இதுவே வந்து பெருசா லிஸ்ட் இருக்கு, பெரிய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப நம்ம சொரூப் பிரம்மா இல்லைன்னா வந்து தத்துவ பிரம்மா அந்த அனார்த்தம் தான் இப்ப நம்ம பாக்குறோம். அந்த சொரூப் பிரம்மா அனார்த்தத்துக்குள்ள வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல 4 விஷயங்கள் வந்து பிரியுது. 4 அந்த சொரூப் பிரம்மா இல்லைன்னா தத்துவ பிரம்மா இருக்குல்ல, அதுல 4 பிரியுது. 4 டைப் இருக்கு. நம்பர் 1 ஜீவ தத்துவ பிரம்மா, நம்பர் 2 ஈச தத்துவ பிரம்மா, நம்பர் 3 சத்திய சாதன தத்துவ பிரம்மா, and நம்பர் 4 மாயா தத்துவ பிரம்மா. யாரு கிடைக்கல? நம்பர் 1 ஜீவ தத்துவ பிரம்மா, இரண்டாவது செகண்ட் ஈச தத்துவ பிரம்மா, மூணாவது சத்திய சாதன தத்துவ பிரம்மா, and நம்பர் 4 மாயா தத்துவ பிரம்மா. யாரு கிடைக்கல? கிடைச்சிச்சா? ஒன்னு பண்ணலாமா? 3 and 4 please, Prabhu. 3 and 4. 3 வந்து பாத்தீங்கன்னா சத்திய சாதன தத்துவ பிரம்மா, சத்திய சாதன தத்துவ பிரம்மா. நம்பர் 4 மாய தத்துவ பிரம்மா. ஓகே, காட் இட்? Yes, Prabhu. எஸ், எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து குழப்பமா இருக்கா, டஃப்பா இருக்கா, புரியுது கஷ்டமா இருக்கா? ஆமா பிரபு, ஹரி கிருஷ்ணா. இல்ல உண்மையை சொல்லணும் மாதவி, எல்லாரும் உண்மையை சொல்லுங்க. அதனால நான் ஸ்லோவா கமலா மாதவி கவலைப்படாதீங்க. அந்த ஆண்டவனும் அந்த பகவான் கூடயே இருப்பாரு எல்லாருக்குள்ளயும். கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மண்டைக்குள்ள புகுத்திடுறேன் அந்த பகவான் கருணையோட. தேங்க்ஸ் ப்ரோ. ஏன்னா இது வந்து இப்பதான் முத கேக்குறதுனால பிரபு அது புரிய மாட்டேது பிரபு, அதுதான். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியுதா? புரியுது பிரபு. தேங்க்யூ தேங்க்ஸ். மாதவி. ஹரி கிருஷ்ணா. ஹரி கிருஷ்ணா மாதவி. அதாவது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து அனார்த்தத்தை மட்டும் தான் பேசுறோம், கிளாஸ் பேசுறோம். ஓகேவா? இது ஒன்னும் நிறைய இருக்கு. மேபி எபிசோட் 3 இன்னைக்கு முடிக்க முடியாது. எப்படி எபிசோட் 4-5 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முட்டையா நான் வச்சிருக்கிறேன். எல்லாம் குரு என் கிருஷ்ணர் கருணையால நிறைய வச்சிருக்கோம் நம்ம. அதனால கூட நிறைய இருக்கு. ஒரு அனார்த்தம் மட்டும் தான் மனசுல அழுக்குகள் கிடையாது. பாருங்க, இந்த அழுக்குக்குள்ள இப்ப டீப்பா போயிட்டோம், இப்ப ஆழத்துக்குள்ள போயிட்டோம். இப்ப நம்ம நடு கடலுக்கு தாண்டி உள்ளுக்குள்ள போயிட்டோம். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டாபிக்குள்ளயும் நிறைய கடல் மாதிரி இருக்கு. அதனாலதான் டீட்டெயில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்ப இந்த நாள் கிடைச்சிச்சா? தத்துவ பிரம்மா தத்துவ பிரம்மால சொர பிரம்மா இல்ல தத்துவ பிரம்மா, இதுல 4 விஷயம் சொன்ன எல்லாரும் கிடைச்சிச்சா? நம்பர் 1 வந்து என்னது? ஜீவ தத்துவ பிரம்மா, 2வது ஈச தத்துவ பிரம்மா, 3வது சத்திய சாதன தத்துவ பிரம்மா, நம்பர் 4 மாய தத்துவ பிரம்மா. ஓகே, இப்ப வாட் இஸ் அ சொரூப் தத்துவ பிரம்மா? ஓகேவா? சொரூப் தத்துவ பிரம்மனா வந்து என்ன அர்த்தம்னா, அந்த சொரூப் தத்துவம் இல்லைன்னா ஜீவ தத்துவா இருக்குல்ல, அது என்ன அர்த்தம்னா, அது என்ன அந்த முதல் அனர்த்தம் வந்து என்னதுன்னா, ஸ்வரூப்னா வந்து என்ன அர்த்தம்னா நம்மளை பத்தி. ஓகேவா? ஸ்வரூபம் நம்மளை பத்தி. அப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள யாரு, நீ யார், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்ப நம்ம உண்மையான ஐடென்டிட்டி, நம்ம உண்மையான அடையாளம், சொரூபம் வந்து நம்ம உண்மையான சொரூபம், நம்ம உண்மையான அடையாளம் வந்து என்னதுன்னா, நம்ம ஜீவேரு சொரூபாய் நித்தேர கிருஷ்ணதாஸ். நம்ம எல்லாரும் பகவானுடைய கிருஷ்ணனுடைய தாசர்கள் தான். எல்லாமே சர்வன் ஆஃப் கிருஷ்ணா. ஓகேவா? அப்ப அந்த ஜீவாத்மாக்கு இல்ல அந்த ஆத்மாக்கு நான் பகவானுடைய சேவை நான் பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம போகும்போது அவங்க என்ன ஆயிருது, அவங்களுக்கு அவங்களோட உண்மையான இந்த பூமியில வந்த கடமை என்னது தெரியாம போயிருது. அவங்களோட உண்மையான டியூட்டி என்னன்னு தெரியாம போயிருது. ஓகேவா?
இதுதான் தத்துவ பிரம்மா, இல்லைன்னா சுரூப் தத்துவ பிரம்மா. இதுதான் சுரூப் தத்துவ பிரம்மா. புரியுதா? எல்லாம் ஜீவ தத்துவம் சொன்ன ஜீவ தத்துவம்னு, அதுதான் இது. ஓகேவா? இதான் ஜீவ தத்துவ பிரம்மா. அந்த ஜீவாத்மாவுடைய உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியாம போயிருது. ஓகேவா? அடுத்து அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஜீவா நோ ஐ எம் பார்ட்டிசிபன்ட் ஆஃப் பகவான், தென் ஹி கேன் நோ. எப்ப ஜீவாத்மாக்கு வந்து நான் வந்து பகவானுடைய ஒரு பார்ட் அண்ட் பார்சல், பகவானோட ஒரு அங்கம், பகவான் அங்கம் தெரியுதோ, நான் பகவானுடைய ஒரு சேவகன் எப்ப தெரிய வருதோ, அப்பதான் அவங்களுக்கு அவங்களோட டியூட்டி, அவங்களோட கடமை என்னன்னு தெரிய வரும். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, எப்ப நம்ம வந்து நம்மளோட அடையாளம் தெரியாம போறோமோ அதுக்கு பேர் தான் ஜீவ தத்துவ பிரம்மா. இது ஒரு அனார்த்தம். புரியுதா? அந்த ஸ்வரூப் தத்துவ பிரம்மா கீழே வரக்கூடிய முதல் இது வந்து ஜீவ தத்துவ பிரம்மா. ஜீவ தத்துவ பிரம்மானா வந்து என்னது? நான் இந்த உடம்பு இல்ல, நான் வந்து ஆத்மா. இந்த ஆத்மா பகவானுக்கு சேவை செய்யக்கூடியவன். இந்த ஆத்மாவோட உண்மையான கடமை, உண்மையான டியூட்டி, உண்மையான வேலை வந்து என்னது? இந்த ஆத்மாவோட உண்மையான வேலை வந்து என்னதுன்னா பகவானுக்கு சேவை செய்வது, சேவை செய்வது, சேவை செய்வது மட்டும்தான். இந்த விஷயத்த நம்ம தெரியாம போகும்போது இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இது அனார்த்தம். இது ஒரு வகையான அழுக்கு. இந்த அனார்த்தத்துக்கு பேர் வந்து என்னது? இதுதான் ஜீவ தத்துவ பிரம்மா. புரியுதா? இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது என்ன சொன்ன? ரெண்டாவது என்னது யார சொல்ல முடியும்? ஈஸ்வர் தத்துவ பிரம்மா. ஈஸ்வர வந்து ஈசா, ISA, ஈஷா. ஈஷான்னா வந்து என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லா மதத்திலயும் பார்ப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு அது ஈஷ் அல்லான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? ஈஷானா சுப்ரீம். நபி ஈஷான்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்டியன்ல. அதே போல ஈஸ்வரா பரமகிருஷ்ணா ஈஷா நம்ம பார்ப்போம். ஓகேவா? அதே போல ஈஷான் என்னன்னா சுப்ரீம் அர்த்தம். ஈச தத்துவ பிரம்மா, அதாவது வந்து ஈச தத்துவ பிரம்மானா அந்த சுப்ரீம், அந்த முதல்ல உள்ள பகவான் வந்து யாருன்னா பிரஜேந்திர நந்தன ஸ்ரீ கிருஷ்ணா. அந்த பிரஜாபூமியின் நாயகன், பிரஜாபூமியோட இருக்கக்கூடிய பிருந்தாவன கிருஷ்ணர் தான் இந்த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட். ஓகேவா? அவர் தான் ஈச தத்துவா. ஈசானா சுப்ரீம், தத்துவனா அவரை பத்தி பிலோசபி. அப்ப பகவான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ பூர்ண வஸ்து. நேற்று நம்ம பக்தி சைத்தன்ய சேதனம் பார்த்தோம். நம்ம கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா இஸ் அ பூர்ண வஸ்து, பூர்ண பகவான், பூர்வ தத்துவ வஸ்து. ஓகேவா? அப்ப எப்படி வந்து பூர்ணமா எப்படி கம்ப்ளீட்டான பகவான் ஆகுறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்? ஏன்னா அவருக்கு 6 டைப் ஒப்புலன்ஸ் இருக்கு. 6 வகையான ஐஸ்வர்யங்கள் அவருக்குள்ள முழுமையா ஃபுல்லா இருக்கு. அந்த 6 வகையான ஐஸ்வர்யங்கள் வந்து என்னது? ஒரு ஆள் ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ண பிரபு புகழ். புகழ். ஓகே. அடுத்து அழகு. ஓகே. மூணாவது துறவு. ரெனான்சியேஷன். நாலாவது மல்லிகம் சொல்லுங்க. செல்வம். செல்வம், பணம். ஓகே. 4. 5 ஒரு ஆள், இன்னொரு ஆளு. ஸ்ட்ரென்த், வீரம், ஸ்ட்ரென்த், பலம். 6வது வந்து அறிவு, ஞானம். இது 6 முழுசா இருக்கு. ஓகேவா? அழகு, அறிவு, வீரம், துறவு, அப்புறம் வந்து பலம், அப்புறம் வந்து என்னது புகழ். இந்த 6 விஷயமும் முழுமையா இருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட. ஓகேவா? அதனாலதான் அவர் வந்து ஈஷா, அதாவது அவர் தான் சுப்ரீம். ஓகேவா? அவர் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எல்லா அவதாரங்களுக்கும் மூல காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஏச்சாம்ச கலாபும்சா கிருஷ்ணஸ்து பகவான் சுயம் பகவான் கிருஷ்ணர் தான் எல்லா அவதாரத்துக்கும் மூல காரணம். கேசவதிருதா மீன சரீரா, கேசவதிருதா நரஹரி ரூபா, கேசவதிருதா வாமன சரீரா, கேசவதிருதா பிருகுபதி ரூபா, கேசவதிருதா ராம சரீரா, கேசவதிருதா எல்லாமே கேசவா. ஹூ இஸ் த கேசவா? யார் இந்த கேசவன்? பகவான் கிருஷ்ண கிட்ட தான் எல்லா வகையான அவதாரங்களும் வராங்க.
ராமரா இருக்கட்டும், நரசிங்கரா இருக்கட்டும், எல்லா வகையான அவதாரங்களும் பகவான் கிட்டேன்னு தான் வராங்க. அந்த பகவான் வந்து யாரு? கிருஷ்ணர். அதே போல பிரம்ம சமீத பிரம்மதேவர் ஒவ்வொரு ஸ்லோகம் பாடி முடிச்சு என்ன சொல்லுவாரு? கோவிந்தமாதி புருஷன் தமஹம் பஜாமி, கோவிந்தமாதி புருஷம், கோவிந்தனா கிருஷ்ணா, ஆதினா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம், அதாவது பிகினிங்ல ஸ்டார்டிங்ல அவர் ஆதி, அவர் தான் கோவிந்தம். ஆதி புருஷன், புருஷன் அவர் தான் சுப்ரீம் என்ஜாயர், அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பவர்னு அர்த்தம். தமஹம் பஜாமி, நான் அவருக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இவர்கிட்ட இருந்தா பகவான் கிருஷ்ணன் கிட்ட எல்லா அவதான் வராங்க. அப்ப பகவான் கிருஷ்ணர் இஸ் சுப்ரீம், அவர் பூர்ண பஷ்டு, அவர்கிட்ட தான் எல்லா அவதாரம் வராங்க. அவர் வந்து கம்ப்ளீட் ஆனவர், 6 வகை ஆயுஷ்வரன் அவர்கிட்ட இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் இருந்து யாருக்கு பகவான் கிருஷ்ணரை பத்தி தெரியலையோ, யாரு பகவான் கிருஷ்ணருக்கு முழுமையாக மனதார உண்மையாக கிருஷ்ணரை முழுமுதல் கடவுளாக ஏத்துக்கலையோ, மனப்பூர்வமா எப்ப பகவான் கிருஷ்ணர் கடவுளாக முழுமுதல் கடவுளாக ஏத்துக்கலையோ, அந்த மனசு வந்து ஏத்துக்க முடியாம தவிக்குதோ, அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ஒரு அனார்த்தம். அந்த அனார்த்தத்தோட பேர் தான் வந்து என்னது? ஈஸ்வர தத்துவ பிரம்மா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட இன்ஃபர்மேஷன் இவ்வளவு இருந்தும் அவரை கடவுள்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கு மனசு வராம இருக்கும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா மனசுல உள்ள அழுக்கு இருக்கு. அதுக்கு அழுக்கோட பேர் என்னது? ஈஸ்வர தத்துவ பிரம்மா. அடுத்து வந்து இது சொன்னா போவோம். சரி, இது மணி எத்தனை? மணி 9 ஆச்சு. தொட்டனா கண்டிப்பா இது ஒரு 1/2 hour போகும். சரி, நம்ம வந்து இந்த அனார்த்தத்தை நிப்பாட்டுவோம். ஓகே, பக்தி தாக்கல் கொடுத்த 4 அனார்த்தங்கள். ஓகே, அசத்ருஷ்ணா, இருதய துர்பல்யா, விஷமய அபராதா. அது அபராதம் சொன்னல, அது விஷமய அபராதா. விஷமய அபராத போட்டுங்க எனக்கு. அப்புறம் சுர பிரம்மா, அசத்ருஷ்ணா, விஷமய அபராதா, இருதய துர்பல்யா, இந்த 4 கொடுத்திருக்காரு. அதுல சொரு பிரம்மா அந்த அனார்த்தத்துல அதுல 4 இருக்கு. ஜீவ தத்துவ பிரம்மா, ஈச தத்துவ பிரம்மா, சத்தியசாதன தத்துவ பிரம்மா அண்ட் மாயா தத்துவ பிரம்மா. அதுல இப்ப நம்ம வந்து ஜீவ தத்துவ பிரம்மா, ஈச தத்துவ பிரம்மா பார்த்திருக்கோம், அனார்த்தங்களை பார்த்திருக்கோம். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து சத்திய சாதன தத்துவ பிரம்மா என்னது, மாயா தத்துவ பிரம்மன்னா வந்து என்னது, அதுக்கப்புறம் வந்து அடுத்த அடுத்தடுத்த அனார்த்தங்களை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னதுன்னா, இதெல்லாம் நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய பல வகையான அழுக்குகள் வந்து ஒரு லேயரா அழுக்கு பிடிச்சி இருக்கு உள்ளுக்குள்ள. ஸ்டார்டிங் பண்ணா மனசுக்குள்ள அழுக்கு போகும் தானே பிரபு. அப்ப ஏன் ப்ரோ இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க கேட்கலாம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்க முடியல கூட அட்லீஸ்ட் நம்ம காதால இவ்வளவு விஷயம் இருக்குதேன்னு சொல்லி நம்ம வந்து கேட்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்பதான் மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்குகள் இருக்குன்னு சொல்லி நமக்குள்ள தெரியும். அப்பதான் ஒண்ணு நம்ம வந்து களை எடுக்க முடியும். களை எடுக்கிறதுனா நம்ம எல்லா வகையான டார்க்னஸும் வெளியாக்க முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நம்ம வந்து இந்த அசோசியேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் குரு, என் கிருஷ்ணனோட கருணை அது இருந்துச்சுன்னா எல்லா வகையான அனார்த்தங்களும் வெளியாகும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம அனார்த்தங்களை பத்தி பேசிட்டே இருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம இன்னும் நிறைய அனார்த்தங்களை பத்தி நம்ம பேசுவோம் இந்த வார கிளாஸ்ல. ஓகேவா? தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. जय श्री भक्ति विद्या क्लास की जय, राधा गोपाल जी की जय, गौरांग महाप्रभु की जय, गौर हरि की जय, श्री नरसिंह देव भगवान की जय, श्री प्रभुपाद महाराज की निताय गौर प्रमानंदे। हरि हरि बोल।